ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு Yamaha HTR 2071 பார்க்க போகிறோம். இது என்ன ஃபால்ட்டுக்கு வந்திருக்குன்னா, கஸ்டமர் இங்கே அவரே நோட் பண்ணியிருக்காரு. பார்த்தீங்கன்னா ஆடியோ கம்ப்ளைண்ட் SLSR நாட் அவுட் சப் அம்மிங் போட்டிருக்காரு. அதாவது சரௌண்ட் லெஃப்ட் சரௌண்ட் ரைட்டு நோ அவுட்புட்டு ப்ளஸ் சப் அம்மிங் வருதுன்னு போட்டிருக்காரு. இது நம்ம மென்ஷன் பண்ண டேகு, அதனால் நான் கஸ்டமர் நேம் அண்ட் ஃபோன் நம்பர் இருக்கிறதால அது மறைச்சிட்டேன். இப்போ இது என்ன ஃபால்ட்டுக்கு வந்திருக்கு நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துலாம் வாங்க. ஓகே, இப்போ நான் இங்கே ஆப்டிக்கல் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸ்பீக்கர் ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்பீக்கரில் எல்லாமே செக் பண்ணிடலாம். அப்போ தான் ஈவனாக என்ன ஃபால்ட் இருக்குன்னு தெரியும். மல்டி சேனல் ஸ்டீரியோவில் வச்சு இப்போ ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, செட் ஆன் ஆகிடுது. நம்ம ஆடியோ 5ல் இருக்கா 4ல் இருக்கான்னு செக் பண்ணிடலாம். ஓகே, ஆடியோ 1ல் இருக்குது டிவி போர்ட்டில். பட்டன்ஸு மிஸ்பிஹேவ் பண்ணுது. இன்புட் பட்டன் ப்ரெஸ் பண்ண ஆஃப் ஆகுது. அதுவும் நம்ம என்னன்னு பார்க்கணும். பார்த்தீங்களா, பட்டன்ஸ் ப்ராப்ளமாக இருக்குது. இதை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஆடியோ 1 நம்மளுக்கு மல்டி சேனல் ஸ்டீரியோவில் வச்சுட்டு க்ளீனாக செக் பண்ணிடலாம் அங்கே. ஓகே, 5 சேனல் ஸ்டீரியோ ஒரு 30ல் சாலிடாக வச்சுட்டு ஒரு சேனலாகவே செக் பண்ணிடலாம். ஓகே, ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் ஓகே. சென்டர் வரல, சரௌண்டு லெஃப்ட்டும் வரல, சரௌண்டு ரைட்டும் வரல. சப் ஊஃபரில் ஒரு மாதிரி நாய்ஸ் வருது. நான் உங்களுக்கு சின்ன ஊஃபர் வச்சு செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, இப்போ நான் சின்ன ஊஃபர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு மாதிரி பரபரப்பான நாய்ஸ் வருது. எனக்கு லைட்டாக கேட்குது, கேமராவில் கேட்குதான்னு தெரியல. அதாவது ரொம்ப காது கிட்ட வச்சு கேட்டால் தான் கேட்குது, மற்றபடி இது அவ்வளோ கேட்கல. லைட்டாக வைப்ரேஷன் மட்டும் தான் வருது. இப்போ நான் திரும்ப இங்கே டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சென்ட்ரு வரல, சரௌண்டு லெஃப்ட் வரல, சரௌண்டு ரைட்டு வரல, சப்பும் இதுவாக இருக்குது. என்ன மோடில் இருக்குன்னா திரும்ப செக் பண்ணிங்க. மல்டி சேனல் தான் இருக்குது. எல்லா மோடுமே இங்கே எனேபிள் ஆகிருக்கு. ஆனால் நம்மளுக்கு சவுண்டு வரல. இது என்னாச்சுன்னு வாங்க ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம், செக் பண்ணி பார்த்துடலாம். சிக்னல் லெவலில் எங்கே பிரேக் ஆகுது அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. ஓகே, இப்போ டாப் கவர் ஓப்பன் பண்ணியாச்சு. போன வீடியோவில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதாவது கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் பண்ண சொல்லி. அதனால் நான் இப்போ க்ளோஸ்அப்லேயே உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு காமிக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, அதேமாதிரி ஆப்டிக்கல் இன்புட் மட்டும் கனெக்ட் பண்ணிவிட்டு செட்டை ஆன் பண்ணிவிட்டு நம்ம சிக்னல் லெவலில் செக் பண்ணிடலாம். மெயின் சவுண்ட் ஆன் ஆகிடுச்சு. ஆப்டிக்கல் ஒன்றில் வால்யூம் சவுண்ட் மோட் எல்லாமே டிடெக்ட் ஆகிட்டு 5 சேனல் ஸ்டீரியோவில் தான் இருக்குது. 5 சேனல் ஸ்டீரியோவில் இருக்குது. இப்போ நம்ம செக் பண்ணிடலாம். இது ரொம்ப சிம்பிள் தான். எல்லாமே இந்த இடத்துல செக் பண்ணிடலாம் ஈஸியாக. டிஜிட்டல் அவுட் கரெக்டாக வருதா நீங்கள் செக் பண்ணலாம். இந்த ஸ்டேஜ் இல்லைனா இதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் இதில் செக் பண்ணோம். நம்ம எந்த இடத்துல ஃபால்ட்டாக இருக்குன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்மளுக்கு டிஎஸ்ஓ பர்ஃபெக்டாக இருக்கும். டிஎஸ்ஓட கிரவுண்டு நான் இதில் கேஸில் கனெக்ட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ டிஎஸ்ஓ பார்த்தீங்கன்னா என்ன மோடில் இருக்குன்னா, நம்மளுக்கு ரன் மோடில் தான் இருக்குன்னு நான் மோடு செட் பண்ணல. இது ஃப்ரீக்வன்சி ஆட்டோ டெஸ்ட் மோடு தான் லாஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது தான் இருந்திருக்கும். அந்த மோட்லேயே இருக்குது. இப்போ நம்ம இந்த இடத்துல டெஸ்ட் பண்ணிடலாம். இதில் ரொம்ப சிம்பிள் தான். இந்த இடத்துல உங்களுக்கு வேர்டிங்லேயே கொடுத்துருப்பாங்க. க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இதில் எத்தனாவது பின்னு இங்கே இந்த ஸ்லாட்லேயே இருக்கும். இது இல்லைன்னா இந்த இடத்துல நம்ம செக் பண்ணிடலாம் ஐசியில். அதாவது இங்கே ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு, ஃப்ரண்ட்டு ரைட்டு, சென்டரு, சப் ஊஃபரு, சரௌண்ட் ரைட்டு, சரௌண்ட் லெஃப்ட், இதுதான் இதில்
1 2 3 4 5 6 5.1க்கு வந்து 6 சேனலுக்கு 6 அவுட் இங்கே போகுது பாருங்கள். ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல செக் பண்ணால் தெரிஞ்சிடும். ஸ்கோப்பில் பாருங்கள், இது வந்து ஃப்ரண்ட்டு ரைட்டு க்ளீனாக இருக்குது. ஃப்ரண்ட்டு லெஃப்ட் வந்து அடுத்தது இங்கே செக் பண்ணும்போது ஸோ ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டும் பார்த்தீங்கன்னா அதுவும் க்ளீனாக போயிட்டுருக்கு. இப்போ நம்ம வந்து சப்வூஃபர் செக் பண்ணலாம். சப்வூஃபரில் சவுண்டு இந்த இடத்துல வராமல் வருது, ஆனால் பிரேக் ஆகி வருது. ஆனால் நம்மளுக்கு வந்து சவுண்டு இன் ஆகுது. டிடிஎஸ் ஐசியிலேருந்து டேக் ஐசியிலேருந்து நம்மளுக்கு இன் ஆகுது. ஓகே, சரவுண்டு லெஃப்ட் கஸ்டமர் சொன்னது இது வந்து எதுவுமே ஒர்க் ஆகலை. ஆக்சுவலாக இது வந்து நாய்ஸாக இருக்குன்னு சொல்லலாம். நாய்ஸ் வந்து இப்படி இருக்குது, அதாவது ஸ்கோப்பில் இப்படி காமிக்குது. இது எப்படி நம்ம நாய்ஸாக சொல்கிறோம் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்கள். ஓகே, இப்போ இந்த 3 சேனலில் வந்து அதாவது ஃபஸ்ட்டு இருக்க 3த்தில் வருது. இந்த ஃபஸ்ட்டு 3த்துல வரும் பாருங்கள், கரெக்டாக இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸுக்கு அப்புறம் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து ரெசிஸ்டன்ஸுக்கு இந்த பக்கம் பார்த்தேன் லெஃப்ட் சைடு. ஸோ இப்போ ரைட் சைடு பார்த்துட்ருக்கேன். ரைட் சைடு வந்து நம்மளுக்கு சென்டரும் வரல. சென்டர் வந்து இந்த இடத்துல வருதான்னு பார்த்துக்கலாம். ஓகே, சென்டரும் வருது, சப்வூஃபரு வரல. ஸோ இங்கே நம்மளுக்கு சரௌண்டு லெஃப்ட் ரைட்டு வரல. ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்க வந்து இந்த ஐசிக்கு வந்து இன்புட் ஆகுதான்னு பார்க்கணும், இந்த டேக் ஐசிக்கு இன்புட் வருதான்னு பார்க்கணும். ஸோ அதை எப்படி பார்க்கறதுனா இந்த ஐசி வந்து PCM 1681 ஸோ PDRQ அப்படின்னு வரும் இந்த சீரியஸ். ஸோ இது வந்து ஆடியோ நம்ம இந்த மாதிரி ரிசீவர் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரியும். இது வந்து டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர் ஐசி, டேக் ஐசின்னு சொல்லுவோம். 2 பேர் வரும் இதில், PCM ஐசின்னு சொல்லுவோம், டேக் ஐசின்னு சொல்லுவோம் இதுக்கு. ஸோ இப்போ வந்து இதுக்கு இன் ஆகுது ஆனால் வரல. ஸோ வந்து நம்ம இப்போ நான் செக் பண்ண வேண்டியது என்னென்னா, இதுக்கப்புறம் இந்த மாதிரி கண்டிஷனில் ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது டிஜிட்டல் அவுட்டு வந்து இதுக்கு வருதா, எல்லாமே எனேபிள் ஆகிறதுக்கு வருதான்னு செக் பண்ணணும். அதுக்கப்புறம் இதில் வந்து இந்த ஐசிலேருந்து தான் அவுட் வரலையா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இன்னொரு மெத்தடும் இருக்குது. அதுவும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து டிஜிட்டல் அவுட்டுக்கெலாம் கரெக்டாக இன் ஆகுதான்னு அப்படின்னு செக் பண்ணிடலாம். ஸோ அதை நான் எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து டிஜிட்டல் சிக்னல் பார்த்துலாம். டிஜிட்டல் சிக்னல் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு டிஎஸ்பி ஐசியிலேருந்து எந்த பின்னுக்கு வருதுன்னா இந்த டேக் ஐசி. இப்போ வந்து டேக் ஐசியில் எப்படி பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சிக்னல் வந்து டேட்டா 1, டேட்டா 2, டேட்டா 3. இதை வந்து 8 சேனல் டேக் ஐசி, டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர். ஒரு பின்னில் வந்து 2 சேனலுக்கு போகும். அதாவது ஃப்ரண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் ஒரு பின்னில் போகும், சென்டர் அண்ட் சப்வூஃபர் ஒரு பின்னில் போகும், சரௌண்டு லெஃப்ட் அண்ட் ரைட்டு ஒரு பின்னில் போகும். ஸோ இதில் வந்து 4 டேட்டா பின்ஸ் இருக்கும். 5லேருந்து ஆரம்பிக்கும். 5 வந்து டேட்டா 1, அதை விட்டிங்கன்னா 11 வந்து டேட்டா 2, 12 வந்து டேட்டா 3, 13 வந்து டேட்டா 4. ஸோ இந்த நம்ம செக் பண்ண வேண்டியது வந்து 5 வந்து ஃப்ரண்ட்டு லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு போகும். இதில் நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா 1 2 3 4 5. ஸோ 5 வந்து நம்ம பிக் பண்ணும்போது இந்த இடத்துல பாருங்கள், இதுதான் டிஜிட்டல் சிக்னல். ஸோ ஃப்ரண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து எப்போவுமே மற்ற சேனலோட ஹெவியாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நல்லா அதிகமாக வரும் மற்ற சேனல் கம்பேர் பண்ணும்போது. ஸோ இப்போ நம்ம அடுத்து செக் பண்ணும்போது லாஸ்ட்லேருந்து கவுண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து 14 பின்னு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பின் நம்பர் 14. ஸோ இப்படி வந்து நம்ம 14 13 12 செக் பண்ணாக்கா ஓகே 12 வந்து பாருங்கள், 12 வந்து டிஜிட்டல் சிக்னல் போயிட்டு தான் இருக்குது. டிஜிட்டல் சிக்னல் எப்பவுமே இந்த மாதிரி தான் இருக்கும். இது சென்டர் அண்ட் சப்வூஃபர் வருது. ஸோ அதுவும் டிஜிட்டல் சிக்னல் போயிட்டு தான் இருக்குது. அப்போ நம்மளுக்கு வந்து இந்த ஐசிலேருந்து தான் அவுட் வரல. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஐசியை எடுத்து மாற்றிட்டு செக் பண்ணிடலாம் ஃபால்ட் ரெடி ஆகுதான்னு. ஸோ இதுதான் அந்த ஐசி PCM 1681. ஸோ இது நீங்கள் மாற்றணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா வித்தவுட் கன்ஃபர்மேஷனாக இல்லாமல் மாற்றாதீங்க. சரி, ஜஸ்ட் இந்த ஒரு ஐசி தானே நம்ம மாற்றி பார்த்துடலாம் அப்படின்னு மாற்றினீங்கன்னா
இது நம்ம ஈட்டு காமிக்கிறதுலேயே மற்ற சரௌண்டிங் இருக்கிற ப்ராப்ளமும் பெருசாகிடும். அதனால் வந்து வித் கன்ஃபர்மேஷன் ஒன்லி அதை நீங்கள் மாற்றத்துக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ என்னோடய கேஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை ஃபால்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு பிறகு தான் இதில் நான் கையே வச்சேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் பார்த்துக்கோங்க. ஸோ இதை நான் மாற்றுறதுனால இது ஒர்க் ஆகிடுச்சு அப்படின்னு நீங்கள் தான் டேரெக்டாக எடுத்து மாற்றிடாதீங்க. ஃபால்ட்டு வந்து பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இது வந்து நான் நிறைய எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதேமாதிரி நிறைய எடுத்துட்டேன். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணதோட அதிகமாக வந்துருச்சு. மோர் தென் வந்து 43 யூனிட்டுக்கு மேலே வந்திருக்கு இந்த வாட்டி. ஸோ ஓல்டு கொஞ்சம் இருக்கிறதுனால அதுவும் பெண்டிங் இருக்குது. ஸோ அதனால் நான் இந்த மாதம் இதோட ஸ்டாப் பண்ணிடுறேன் கம்ப்ளீட்டாக வந்து எடுக்கிறத. இதுக்கப்புறம் எடுக்கணும்னா இப்போ எடுத்ததை முடிச்சு கொடுத்துட்டு பிறகு தான் எடுக்க முடியும். ஸோ இது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியுது கொஞ்சம் லேட் ஆகிற ஃபீல்டு. ஸோ நம்ம என்ன தான் முடிக்கணும்னு நினச்சாலும் அது எல்லாமே ஃபால்ட்டு கையிலையும் இருக்குது, ஸ்பேரோட அவைலபிலிட்டி கையிலையும் இருக்குது. நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு யூனிட்டு தான் டார்கெட் பண்ண முடியும். ஆனால் அது கூட முடியாத சில சமயம் ஃபால்ட்டு கண்டுபிடிக்க முடியாமல் ரொம்ப நேரம் 2 நாள் கூட இழுத்துரும் ஒரு யூனிட்டு. ஃபால்ட்டு கண்டுபிடிச்சிட்டா அது வந்து ஒர்க் பண்ணுறது ஈஸி. ஸோ இந்த மாதிரி இது வந்து இப்போ செக் பண்ணது பார்த்தீங்கன்னா நிறைய நாள் செக் பண்ணியிருப்பேன். ஆனால் உடனே ஐசி எடுத்துட்டேன். ஐசி எடுத்து இப்போ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து ஃபால்ட்டு கண்டுபிடிக்கிற வரைக்கும் தான். ஃபால்ட் வந்து பார்த்துட்டா ஈஸியாக வந்து அரெஸ்ட் பண்ணிடலாம். மார்க்கிங் வந்து பார்த்து போடணும். ஸோ நீங்கள் திருப்பி தலைகளாக ஒரு வாட்டி போட்டுட்டு ஜஸ்ட் ஆன் பண்ணிங்கனாவே பட்டுன்னு போயிடும். அந்த மாதிரி ஹீட் சிங்க்கு பேக்கில் இருக்க கிரவுண்ட் பேட்லேயும் வந்து நம்ம பிபிடி பேஸ்ட்டை வச்சே ஆகணும். இல்லைனா வந்து இது ஓவர் ஹீட் ஆகிற ஐட்டம். ஸோ சின்னதாக இருந்தாலும் இதில் ப்ராசஸ் வந்து அதிகமாக நடக்கிறதுனால அதிகமாக ஹீட் ஆகிட்டு அதிகமாக போகும். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா லைஃப் சைக்கிள் இது முடிஞ்சிருச்சு. அதனால் போர்டே பாருங்கள் என்ன ஒரு க்ளீனான கண்டிஷனில் இருக்குது. ஆனால் சீக்கிரமாக இந்த ஐசி ஓப்பன் ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்து லைஃப் சைக்கிள் அவ்வளோதான். அந்த ஐசிக்கு நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதனால் எல்லாத்துலேயுமே ஃபால்ட் வரும், இதுலேயும் ஃபால்ட் வரும். ஏவி ரிசீவர்னால் ஃபால்ட்டு வரும் ஏவி ரிசீவர்னால் வந்து ஃபால்ட் அதிகமாக வந்துகிட்டே இருக்கும் எடுத்தா அப்படின்னு கிடையாது. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணுற விதத்தில் பொறுத்து இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அசம்பிள் ஆம்பில் வந்து நீங்கள் ஏவி ரிசீவர் எடுத்தால் மட்டும் தான் ஃபால்ட் ஆகுது, அசம்பிள் ஆம்பில் ஃபால்ட்டே வரதில்ல அப்படின்னு சொல்லிட்டு கேன்வாஸ் பண்ணி வைப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம யூடியூப்பில் பார்க்குற வரைக்கும் நிறைய பேர் எனக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க, நிறைய ஏமாத்துறாங்க. அதாவது ஏவி ரிசீவரே வாங்காதீங்க, இங்கே வந்து அசம்பிள் ஆம்பு வாங்குங்க, நான் பண்ணி கொடுக்குறேன் ஓன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஏமாத்துறதை பார்க்குறேன். அது கண்ணுக்கு தெரிஞ்சே போயிட்டு கஸ்டமரை ஏமாத்துறது. நம்ம வந்து போய் வாங்காதீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களோட ப்ராடக்ட்டை வந்து நம்ம டீ ப்ரமோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது நம்ம ஒர்க்கு கிடையாது. நம்ம வந்து என்ன ஒர்க் பண்ணுறோமோ அதோட முடிச்சுக்கலாம். இருந்தாலும் கஸ்டமர் வந்து நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணும்போது கஷ்டமாக இருக்குது. என்னதான் வீடியோவில் அவங்க வந்து சேல் பண்ணி என்னென்னவோ பண்ணி கஸ்டமர் வந்து அப்போதைக்கு ஃபீட்பேக்கு வாங்கிட்டு அதை கொடுக்குற மாதிரி இருந்தாலும் கஸ்டமர் வந்து கம்ப்ளைண்ட் வரும்போது அதுக்கப்புறம் அவங்கள ரீச் பண்ணால் அவங்களோட அட்டனபிள், அதாவது வந்து அவங்களோட ரெஸ்பான்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். அதில் பார்க்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நீங்கள் யாருக்கிட்டாவது ஒருத்தர்கிட்ட ஒரு செல்லர்கிட்ட யூடியூப்பில் விற்கிறவங்க கிட்ட வாங்கினீங்கன்னா அவங்க வந்து ஒர்க் ஆகிற வரைக்கும் தான் ஒரு மாதிரி பேசுவாங்க. அது அவங்களோட ஒர்க்கு முடிஞ்சிருச்சுன்னா ஏதாவது ஃபால்ட்டுன்னு நீங்கள் போய் அவங்கள திரும்ப ரீச் பண்ணிங்கன்னா அவங்களோட வேட்ஸை வேறு மாதிரி இருக்கும், அவங்க ஹேண்டில் பண்ணுற விதமே வேறு மாதிரி இருக்கும். ஏண்டா வாங்கணும் அவ்வளோதான் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே முடிவு பண்ணி நீங்களே ஒதுங்கிடுவீங்க. அந்தளவு உங்களை பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, இது வரைக்கும் இப்போ சர்வீஸுக்கு வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கம்ப்ளைண்ட் வரும். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு செல்லரை பற்றி தெரிஞ்சிங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு சர்வீஸ் பர்சன்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்கள பற்றி க்ளீனாக சொல்லிவிடுவாங்க. அவங்கக்கிட்ட அவங்க வந்து ஒர்க் பண்ணாத வரைக்கும், அதாவது அவங்களுக்கு வேலை ஆகாத வரைக்கும் அவங்க பற்றி எல்லாமே க்ளீனாக சொல்லிவிடுவாங்க. அதனால் நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று தெரிஞ்சிங்கன்னா ஏற்கனவே வாங்குவங்கிட்ட ஃபீட்பேக்கு வாங்கிட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. நீங்கள் யாருக்கிட்டையும் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லலை. நீங்கள் வந்து ஏற்கனவே வாங்கினவங்ககிட்ட ஃபீட்பேக்கை பற்றி அவங்க எப்படி, ஸோ ஃபால்ட்டு வித்துட்ட பிறகு அவங்க எப்படி நம்மளை ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க. ப்ளஸ் அசம்பிள் ஆம்பு வாங்குறதுல இன்னொரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா, அதில் ரீசேல் வேல்யூ கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா அவ்வளோதான், இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் தான் அது யூஸ் பண்ணுற மாதிரி தான் யூஸ் பண்ணணும். அது ஒரு ப்ராப்ளம் அதில் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன வாங்குறீங்க, உங்கள் ஸ்பெக்கு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க.
அதே மாதிரி ஏவி ரிசீவரும் வந்து யூஸ்டு வாங்குறத தவிர்த்துருங்க. முடிஞ்ச அளவுக்கு புதுசு வாங்குறது தான் ரொம்ப நல்லது. அதுதான் எப்பவுமே சேஃபும் கூட. ஸோ வாரண்டி முடிஞ்சாலும் அதுக்கப்புறம் நம்ம வந்து சர்வீஸ் பண்ணுறது வந்து சிங்கிள் ஹேண்டடாக இருக்கிறது ஈஸியாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால ஈஸியாக நம்ம அட்டன் பண்ணி முடிச்சிடலாம். அதுவே யூஸ்டுனா அவங்க எதுனா எப்படி சர்வீஸ் பண்ணி எங்கேருந்து வந்துச்சு, எதனால் அது வெளியே வந்துச்சு எல்லாமே நம்ம செக் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதிலே வந்து சில பேர் வந்து அன்டச் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அது கஸ்டமருக்கு வந்து நாலேஜ் இருக்கவங்க செக் பண்ணி பார்த்துருவாங்க. நாலேஜ் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், அவங்க வந்து கஷ்டப்படுவாங்க வாங்கிட்டு பிறகு. எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே நம்ம செக் பண்ணி வாங்குறது நம்ம கையில் தான் இருக்குது. ஏவி ரிசீவரை என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாங்கணுன்னா ஒரு செல்லர்கிட்ட போய் வாங்கினா ஒரு படம் ஃபுல்லாகவே பார்க்கணும். அப்போ தான் அது வந்து நல்லா இருக்கா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியும். ஒரு படம் ஃபுல்லாகவே பார்த்துட்டிங்கன்னா, ஒரு தமிழ் படம்னு வச்சிங்களேன், இங்கிலீஷ் படம் கூட கிடையாது, ஒரு தமிழ் படம்னா ஒரு 2.5 hours 2 hours போகும். ஸோ அந்த படம் போகிற வரைக்கும் க்ளீனாக ஒர்க் ஆச்சுன்னா சவுண்டு வந்து மினிமம் 50க்கு மேலே, 50க்குள்ளே இருந்துச்சுன்னா எல்லா ஏவி ரிசீவரும் ஓரளவு நல்லா தான் ஒர்க் ஆகும். 50க்கு மேலே வரும்போது தான் அது ப்ராப்ளம் காமிக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அதிலே உங்களுக்கு ஃபால்ட் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் சர்வீஸ் பண்ணுறதுலேயே வந்து மந்த்லி ஒரு 2 யூனிட் இல்லை 3 யூனிட் கூட ரிட்டர்ன் வந்துடும். அதாவது வந்து திரும்ப ஃபால்ட் ஆகிடுச்சு, திரும்ப வேற ஒரு ஃபால்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணதே ரிட்டர்ன் வருது. அது மாதிரி இந்த ஃபீல்டு. ஸோ அதனால் நம்ம எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ இப்போ இது ஒர்க்கு முடிஞ்சிச்சு, நம்ம இந்த ஃபீல்டுக்கு வருவோம். ஸோ இது நம்மளோட ஒர்க்குக்கு வரும். இது வந்து ஒர்க்கு முடிஞ்சிச்சு, இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து க்ளீனாக இருக்கா அப்படின்னு. ஸோ திரும்ப வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இதை நம்ம ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கேமரா வந்து கையில் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஸ்டாண்டில் இருக்குது. 1 செகண்ட். ஸோ திரும்ப ஸ்கோப் வந்து ஸோ கேமரா வந்து கையில் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அதே மாதிரி மல்டி சேனல் ஸ்டூடியோவில் வச்சுட்டு வால்யூம் வந்து அதே மாதிரி 30ல் வச்சிடலாம். ஸோ இப்போது இது இன்புட் டிடெக்ட் ஆகிடுச்சுன்னா ஸ்பீக்கர் சிம்பிள் வந்து எனபிள் ஆகிடும். இப்போ நம்ம மோடை வந்து செக் பண்ணிக்கலாம். 5 சேனல் ஸ்டீரியோவில் தான் இருக்குது. இப்போ நம்ம ஸ்கோப்பு கனெக்ட் பண்ணி செக் பண்ணிடலாம். அதே மாதிரி ஸ்கோப் வந்து கிரவுண்டு வந்து இங்கே கொடுக்குறேன். ஸோ இது வந்து ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு. ஓகே, ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் பாருங்கள், வீட்டுக்கு ஏற்ற மாதிரி அது நல்லா ப்ராப்ளம் எதுவுமே இல்லாத நல்லா போகுது பாருங்கள் ஸ்பெக்ட்ரமு. ஸோ ஃப்ரண்ட் ரைட்டு, இது சென்டரு. சென்டர் பாருங்கள், வாய்ஸ் மட்டும் போகிறதுனால அது அப்படி இருக்கும். சப்வூஃபர் வந்து நான் எப்படி செக் பண்ணுறதுன்னு உங்களுக்கு இதில் காமிக்கிறேன். சப்வூஃபர் வந்து நாய்ஸ் இல்லாமல், அம்மிங் இல்லாமல் க்ளீனாக போகுது, ஸ்டேபிளாக ஒரே மாதிரி போகுது பாருங்கள். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் ஸ்பெக்ட்ரம் எப்படி போகுதுன்னு. இது சரௌண்டு லெஃப்ட்டு. சரௌண்டு லெஃப்ட்டு பாருங்கள் இப்போ சிக்னல் எப்படி கரெக்டாக போகுதுன்னு. இப்போ சரௌண்டு ரைட்டும் செக் பண்ணிடலாம். சரௌண்டு ரைட்டு, ஓகே, இது சரௌண்டு ரைட்டு. ஸோ இப்போ நம்ம ஸ்பீக்கரை கொடுத்து செக் பண்ணி பார்த்துடலாம் ஸ்பீக்கரில் வந்து கரெக்டாக சவுண்டு வருதான்னு. இப்போ அந்த மாதிரி ஒரே ஒரு ஸ்பீக்கர் எடுத்துகிட்டு நான் செக் பண்ணலாம். நான் இப்போ அதில் கிரவுண்டு கனெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ ஸ்பீக்கர்லாம் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ வந்து அதே மாதிரி ஒரே ஒரு ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணிக்க, சப்வூஃபர் கனெக்ட் பண்ணி, சப்வூஃபர் வந்து ஒர்க் ஆகுது. சப்வூஃபர் பீட் ஆகுது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த டிஃபெக்ட் ஐசி இதில் போடுற பாருங்க. இதில் சவுண்டு இப்போ வைக்கிறேன் பாருங்கள். ஸ்பீக்கர் எதுவும் கனெக்ட் பண்ணல, ஆனால் சவுண்டு வைக்கிறேன் பாருங்கள். ஸோ சப்வூஃபர் ப்ராப்ளம் இப்போது சால்வ் ஆகிடுச்சு. அதனால் சப்வூஃபரை வந்து அன்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து ஸ்பீக்கரை செக் பண்ணி பார்த்துடலாம். ஸ்பீக்கருக்கு முன்னாடி வந்து நம்ம வால்யூம் வந்து இங்கே 31ல் தான் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் ஓகே, ஒரே மாதிரி இருக்குது. சென்டர் ஓகே. சரௌண்டு லெஃப்ட் ஓகே. சரௌண்டு லெஃப்ட் வந்து இன்னும் சவுண்டு வரல. சரௌண்டு ரைட்டும் சவுண்டு வரல. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த ஒரு பேர் வந்து ஃபால்ட்டாகவே இன்னும் இருக்குது. ஸோ திரும்ப செக் பண்ணுற பாருங்க. ஓகே, சரௌண்டு ரைட் அண்ட் லெஃப்ட் ஃபால்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம வந்து இன்னொன்று கூட பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு டிஜிட்டல் சிக்னல் வந்து வந்துட்டு போயிருக்கணும். பாட்டம் செக்ஷனில் ஏதாவது ஃபால்ட் இருந்தோ இல்லை ஆம்ப் செக்ஷனில் ஏதாவது ஃபால்ட் இருந்தோ நம்மளுக்கு வந்து ஃபால்ட்டு வந்து கிளியர் ஆகாது. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் சிக்னல் போகுது. அது வந்து நம்ம சவுண்டு ஃபுல்லாக வச்சு செக் பண்ணிடலாம்.
ஓகே, எதிர்பார்த்தது தான். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு டிஜிட்டல் சிக்னல் போகுது, இதுக்கப்புறம் வந்து ஃபால்ட்டாக இருக்குது. ஸோ இது எதனால் ஃபால்ட் இருக்குன்னு சொல்லிட்டு பாட்டம் செக்ஷன்லாம் செக் பண்ணோம். ஓபம் ஐசி, அதுக்கப்புறம் வால்யூம் ஐசி, அதுக்கப்புறம் ஆம்பு செக்ஷன். ஸோ இதுதான் ஸ்டெப்பு. முதல்ல வந்து சிக்னல் வந்து இப்படி தான் இறங்கும். ஸோ வந்து டிஜிட்டல்லேருந்து ஓபம் செக்ஷன் போய்ட்டு, ஓபம்லேருந்து வால்யூம் ஐசிக்கு போய்ட்டு, வால்யூம் ஐசிலேருந்து நம்மளுக்கு ஆம்பு செக்ஷன் போகும். ஆம்பு செக்ஷன் வந்து நம்ம அவுட்புட் ஸ்டேஜில் போய்ட்டு பார்க்கணும். ஸோ இப்போ நான் அடுத்தது வந்து இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் சிக்னல் வந்து எங்கே பிளாக் ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம இதை ஃபுல்லாகவே காட்டி ஆகணும். ஃபுல்லாக காட்டுறதுக்கு வந்து நம்ம பேக் பேனலை வந்து ரிமூவ் பண்ண தேவையில்லை. இந்த மாடல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் இருக்க மவுண்டிங் ஸ்க்ரூ மட்டும் கட்டினா போதும். இந்த போர்டோட அட்டாச்மெண்ட் அப்படியே இருந்தால் ஓகே தான் நம்மளுக்கு. அது இல்லாமல் பாட்டமில் இருக்க ஸ்க்ரூஸ் வந்து ரிமூவ் பண்ணால் போதும். இப்போ நான் உங்களுக்கு எப்படின்னு ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், ஈஸி மெத்தட் எப்படின்னு. ஸோ உங்களுக்கு அப்படியே எடுத்துகிட்டு எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் சைடில் இருக்க இங்கே பாட்டமில் இருக்கு இல்லையா, இந்த 3 ஸ்க்ரூ ப்ளஸ் வந்து இந்த சைடில் இருந்த ஒரு ஸ்க்ரூ, இந்த பாட்டமில் இருந்தால் இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கும், ப்ளஸ் இந்த கார்னர் ஒரு ஸ்க்ரூ இருக்கும், ப்ளஸ் பவர் சப்ளையில் வந்து 2 ஸ்க்ரூ இருக்கும். இதெல்லாமே ரிமூவ் பண்ண பிறகு அப்படியே இதை ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க வேண்டிய இடம் எதுனா இங்கே இருக்க பாருங்கள், இதுதான் வந்து ஓப்பம் சர்க்கியூட்டு. ஸோ இந்த ஓப்பம் சர்க்கியூட் மூலயமா நம்மளுக்கு வந்து இன்புட் வந்து இந்த ஓப்பம் சர்க்கியூட்டில் போய்ட்டு இங்கேருந்து நம்ம டேரெக்டாக இந்த வால்யூம் ஐசியில் போகுது. இதுதான் வால்யூம் ப்ளஸ் ஃபங்க்ஷன் ஐசி. ஸோ இந்த ஐசி உள்ளே போய்ட்டு இதுலேருந்து தான் நம்மளுக்கு ஆம்பு செக்ஷனுக்கு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து மியூட்டிங் சர்க்கியூட்டு. ஸோ மியூட்டிங் சர்க்கியூட் மூலயமா நம்மளுக்கு வந்து மியூட்டிங் சர்க்கியூட்டில் எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லை, சிக்னல் வந்து கரெக்டாக வருதுன்னும் போது நம்மளுக்கு வந்து டேரெக்டாக ஆம்பு செக்ஷனுக்கு போய்ட்டு ஒரு சேனலுக்காக இங்கே தனித்தனியாக பிரிஞ்சு போயிடும். ஸோ இதுதான் வந்து இதில் டிசைன். ஸோ நம்ம என்ன செக் பண்ணணும்னா இந்த சரௌண்டு லெஃப்ட் அண்ட் ரைட்டு எதுக்கு வருதுன்னு பார்க்கணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து இன்புட் வந்து இப்போ க்ளீனாக இருக்குது, இன்புட் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் க்ளீனாக நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு. அப்போனா வந்து நம்ம அதை செக் பண்ண வேண்டியதில்லை. நம்ம அந்த HDMI போர்ட்லையும் கை வைக்க வேண்டியதில்லை, அந்த சைட் போர்ட்லையும் கொண்டு கை வைக்க வேண்டியதில்லை. நம்ம பார்க்க வேண்டியது இல்லைன்னா இந்த ஒரு சர்க்கியூட் தான். ஸோ இங்கே இருக்கிற ஏதாவது சர்க்கியூட்டில் ஃபால்ட் இருக்கா, இல்லை ஆம்பிளிஃபையர் சர்க்கியூட்லேயே ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இன்புட் போகிற லெவலில், அவுட்புட் போகிற லெவலில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் உடனே ஸ்டாண்ட் பை போயிட்டு இருக்கும். அதனால் அவுட்புட்டை வந்து நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பார்க்க வேண்டியது இந்த இன்புட் செக்ஷன். இன்னொன்று என்ன சொல்ல வந்துட்டேன்னா, இந்த இடத்துல ஜம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ இது வந்து பேக் பேனலுக்கான ஜம்பர் கிரவுண்ட் கனெக்ஷன் கேஸில் கொடுத்துருக்கேன். ஹீட் சிங்க் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து இங்கேருந்து ஒரு ஜம்பர் வந்து இதே இடத்துல கேஸில் தான் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து கிரவுண்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து நம்ம செகண்டரி பவர் சப்ளைவும் சரி, இந்த மெயின் போர்டு HDMI போர்டு எல்லாத்துக்குமே வந்து கிரவுண்ட் வந்து இந்த பேனலில் தான் லூப் ஆகும். இந்த பேனல் வந்து நம்ம கிரவுண்டில் கண்டிப்பாக கனெக்ட் பண்ணி ஆகணும். ஆம்பு செக்ஷனுக்கு இருக்க கிரவுண்டு வந்து நம்ம இந்த ஹீட் சிங்க் மூலமா இங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஹீட் சிங்க் வந்து கிரவுண்டில் தான் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அது இல்லாமல் இங்கே ஒரு சென்டரில் ஒரு கிரவுண்ட் பாயிண்ட் இருக்கும். அதிலிருந்து நீங்கள் எடுத்து கொடுத்தாலும் ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து இல்லைனா இங்கே ஒரு கிரவுண்ட் பாயிண்ட் இருக்குது பாருங்கள், இதுவும் நம்ம எடுத்து கொடுத்துடலாம் இந்த இடத்துல. ஸோ ஏதாவது ஒரு கிரவுண்ட் பாயிண்ட் கொடுத்தே ஆகணும். நான் வந்து இதில் 2 கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம வந்து இன்புட் கனெக்ட் பண்ணிவிட்டு எந்த இடத்துல பிரேக் ஆகுதுன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் டிடெக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்பெஷல். ஏன்னா இந்த அளவு நான் டீப் லெவலில் சிக்னல் லெவலில் டிடெக்ட் பண்ணுறது நான் வந்து இது வரைக்கும் நான் காமிச்சதே கிடையாது. இந்த மாதிரி வந்துச்சுன்னா நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃபால்ட்டு டிடெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் டேரெக்டாக காமிப்பேன். ஆனால் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபால்ட் சிக்னல் வந்து எப்படி ட்ராக் பண்ணி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது என்னென்னா, டிஎஸ்பி போர்ட்லேருந்து நம்மளுக்கு சிக்னல் வந்து அவுட் ஆகி வந்துடுது, அதாவது டேக் ஐஸ்லேருந்து. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது இடம் என்னென்னா, இந்த இடத்துல வந்து இந்த கனெக்டர்லாம் கரெக்டாக இருக்கான்னு முதல்ல செக் பண்ணிக்கலாம். ஸோ கனெக்டர் செக் பண்ணுறதுக்கு இப்போது நான் வந்து திரும்ப ஆப்டிக்கல் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்பீக்கர் ஒன்று கொடுத்துருக்கேன். ஸ்பீக்கர் எதுக்காக கொடுத்துருக்கேன் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கிரவுண்டு மட்டும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது பாசிட்டிவ் வந்து அப்படியே இருக்குது. ஸோ அதுவும் செக் பண்ணுறேன். ஸ்கோப்போட ஒரு 2 கொடுத்துருக்கேன். ஸ்கோப் வந்து ஆட்டோ செட்டிங்கில் தான் இருக்குது. இப்போ நான் டச் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இது வந்து இன்புட் ஆகிற இடம். இது என்னென்னா நம்மளுக்கு சரௌண்டு ரைட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிக்னல் இன் ஆகுது. இது சரௌண்டு லெஃப்ட்டு, இதுவும் சிக்னல் இன் ஆகுது. நம்மளுக்கு சிக்னல் வைஸில் இந்த இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லை. சப்வூஃபர் வந்து நம்ம ஆட்டோ செட்டிங்கில் தான் மாற்றணும் சப்வூஃபர் டிடெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இது சென்டரு. சப்வூஃபர் நம்ம முன்னாடியே செக் பண்ணிட்டோம், அதனால் அது பிரச்சனை இல்லை. இது ஃப்ரண்ட்டு ரைட்டு, ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு. ஸோ இதெல்லாமே பக்கவாக இருக்குது. சிக்னல் வந்து இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா ஓப்பாமு. இப்போது இதில் இன்னொரு மெத்தட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து சீரியஸாக இந்த இடத்துல லைனாக இருக்குது பாருங்கள். ஸோ இது எங்கேருந்து வருதுன்னா, ஓப்பமுக்கு இந்த கெப்பாசிட்டிலேருந்து ஓப்பமில் போய்ட்டு பூஸ்டப் ஆகிட்டு இங்கேருந்து சிக்னல் இந்த வால்யூம் ஐசிக்குள்ளே போய்ட்டு இந்த வால்யூம் ஐசிலேருந்து இந்த மியூட்டிங் சர்க்கியூட் வரையும் வரும். இதில் மியூட்டிங் சர்க்கியூட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைனாக இந்த டிரான்சிஸ்டர்ஸு. ஸோ இந்த டிரான்சிஸ்டர் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5. ஸோ 5க்கு ப்ளஸ் சப்வூஃபருக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் எப்படி வரும்னா, ஃப்ரண்ட் ரைட்டு லெஃப்ட்டு சப்வூஃபரு, சரௌண்ட் ரைட்டு லெஃப்ட்டு சென்ட்ரு. ஸோ அந்த மாதிரி வரும். இப்போ நான் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல இது எல்லாமே பைபாஸ் பண்ணிவிட்டு வால்யூம் ஐஸ்லேருந்து வர அவுட்புட் உங்களுக்கு டச் பண்ணி காமிக்கிற பாருங்க.
இந்த கெப்பாசிட்டர் நோட் பண்ணிங்கன்னா இந்த டிரான்சிஸ்டருக்கு மேலே கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் இங்கே டச் பண்ணுற பாருங்க. ஸோ இது ஸ்கோப்பில் கொடுத்துருக்கேன். ஓகே, இங்கே வரல, மேபி சாங் முடிஞ்சு போயிருக்கலாம், நம்ம அதையும் செக் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து சாங் வந்து ஓகே, சாங் ப்ளே ஆகிட்டு தான் இருக்கு. திரும்ப இங்கே செக் பண்ணால் சிக்னல் போயிட்டு தான் இருக்குது. திரும்ப நம்ம வால்யூம் ஐஸில் செக் பண்ணிடலாம். ஓ சாரி, இப்போ இதில் இன்னொரு விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த மாதிரி நம்ம வால்யூம் வந்து செக் பண்ணும்போது இந்த இடத்துல நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து சிக்னல் வந்து ஒரே லெவலில் தான் வரும். அதாவது டிஎஸ்பிலேருந்து வர்றது வந்து கம்ப்ளீட்டாக வால்யூம் வந்து அன்கண்ட்ரோலில் தான் வரும். நம்ம இந்த ஓப்பமுக்கு மூலியமாக வரும்போது வால்யூம் ஐஸ்லேருந்து சவுண்டு கண்ட்ரோல்டாக வரும். இப்போ வந்து வால்யூம் வந்து மினிமமில் இருக்குது. எப்படி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தெரியுதுங்களா, 32ல் இருக்குது. இப்போ நான் வால்யூம் வந்து மினிமமில் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து டிஜிட்டல் சிக்னல் ரீடிங்கில் இருக்கிறதுனால ஸ்பெக்கில் வந்து ஸ்கோப்பில் வந்து நம்மளுக்கு காமிக்கல. இப்போ நான் இந்த இடத்துல பாருங்கள். ஸோ இப்போது இந்த இடத்துல வந்து எதுவுமே டிடெக்ட் ஆகலையா. இப்போ நான் வால்யூம் ரைஸ் பண்ணுறேன் பாருங்கள் இந்த இடத்துல. ஸோ இப்போ வால்யூம் ரைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன வால்யூமில் இருக்குன்னா 19ல் இருக்குது. இப்போ பாருங்கள் 19ல் இருக்குது. இப்போ நான் வந்து அதே ஸ்கோப்பில் டச் பண்ணுற மாதிரி இப்போ பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போ வந்து சிக்னல் எப்படி போகுது, வால்யூமில் வந்து கண்ட்ரோல் ஆகிட்டு போகுது. எல்லாமே வந்து ஒரே மாதிரி போகிறத பார்க்கலாம். இது சப்வூஃபர் பாருங்கள், இதுதான் சப்வூஃபரோட சிக்னலு. ஸோ இந்த இடத்துல டச் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். இது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து சிக்னல் வந்து எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி தான் போயிட்டுருக்கு. இப்போது 5 சேனல், இது 6 சேனலோடது. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து சிக்னல் வந்து எல்லாமே ஒரே மாதிரி தான் போயிட்டுருக்கு. அதனால் வால்யூம் கண்ட்ரோலேருந்து வர சிக்னல் கரெக்டாக இருக்குது. அதனால் நம்ம வந்து இந்த செக்ஷன் அப்படியே இக்னோர் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல தேவையில்லாமல் கை வைக்க தேவையில்லை. ஸோ நம்மளுக்கு வந்து சிக்னல் வந்து இன்னும் ஆகுது. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த சர்க்யூட்டில் தான் பார்க்கணும். ஆம்பிளிஃபையர் சர்க்யூட்டில் நம்ம ஃபால்ட் என்னென்னு எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இது இன்னொரு டைப்லையும் செக் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து வால்யூம் வந்து ரொம்ப ஹையில் வச்சுருக்கோம். ஸோ இங்கே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ வால்யூம் வந்து 19ல் இருக்குது. திரும்ப நம்ம வந்து ஒரு 35ல் வச்சுட்டு இப்போ நான் ஸ்பீக்கர் வந்து இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா. இப்போ நான் பாசிட்டிவ் எடுத்துகிட்டு வந்து டேரெக்டாக ரிலேலே டச் பண்ணுற பாருங்க. கரெக்டாக நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சவுண்ட் வந்து பிக்கப் பண்ண முடியும். பார்த்தீங்களா, இன்னும் கூட நான் சவுண்ட் வைக்கிறேன். ஓகே, இன்னமும் நல்லா சவுண்ட் வச்சுக்கலாம். ஓ சாரி, நான் சவுண்ட் வைக்கிறேன்னு சொல்லிட்டு மைனஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆப்போசிட் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணணும். பார்த்தீங்களா, இப்போ வந்து ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு ரெண்டுமே நல்லா இருக்கு. இப்போது நம்மளுக்கு வந்து சென்டரும் சப்வூஃபரும் வந்து இந்த இடத்துல மேப் பண்ணியிருப்பாங்க. இப்போ நான் வந்து சென்டரில் டச் பண்ணுற பாருங்க. இது சப்வூஃபர் பார்த்தீங்களா. இப்போது இது சரௌண்டர் ரைட்டு லெஃப்ட்டு நம்மளுக்கு ஃபால்ட் ஆன சேனலு. சவுண்டே வரல, அம்மிங் தான் வருது. இதுவும் அப்படி தான். ஸோ ரிலே வந்து ஃபால்ட்டாக இருக்கும்னு சில பேர் யோசிக்கலாம். இப்போ ரிலேக்கு முன்னாடி ஸ்டேஜில் நான் டச் பண்ணுற பாருங்க. ரிலேக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயும் வரல. அதுவே இந்த இடத்துல ரிலேக்கு முன்னாடி ஸ்டேஜ் டச் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல ரிலே வந்து பக்கா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அதே அம்மிங் சவுண்டு தான் வருது. ஸோ ரிலே இப்போ கரெக்டாக இருக்குது. அதனால் ரிலே இக்னோர் பண்ணிட்டு ரிலேக்கு வந்து சிக்னல் வந்து இந்த இடத்துல ட்ராக் பண்ணி போனீங்கன்னா நேராக நம்மளுக்கு வந்து ஆம்பிளிஃபையர் செக்ஷன் தான் போகும். ஸோ சரௌண்டு ரைட்டு லெஃப்ட்டு எந்த ஒரு சேனல்னு பார்த்து அதுக்கு வந்து இன்புட் வந்து இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு வந்துட்டு எந்த இடத்துல ஆம்பிளிஃபிகேஷன் கம்மியாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ நான் முடிச்சிட்டேன். இதில் என்னென்ன மாற்றிருக்குன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் பாருங்கள். யூனிட் வந்து ஆனில் தான் இருக்குது. என்னால் டச் பண்ணி காமிக்க முடியாது. ஆனால் நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே இருக்குது பாருங்கள். இந்த ஒரு டிரான்சிஸ்டரும் மாற்றிருக்கேன். ஸோ இதை வந்து பூஸ்டப் பண்ணி கொடுக்குறது வோல்டேஜ் லெவலில் நம்மளுக்கு வந்து மேலே இருந்து இங்கேருந்து நம்மளுக்கு இங்கே வரைக்கும் வந்துடுது. ஸோ ஆக்சுவலாக இந்த 2 டிரான்சிஸ்டர் மாற்றலான்னு சொல்லி பார்த்தேன். ஆனால் வந்து இது ஃபால்ட் இல்லை. ஸோ அதனால் திரும்ப அதே ஒரிஜினலே போட்டு அதான் உங்களுக்கு வந்து பேஸ்ட் வந்து அப்படியே இருக்கும். ஃப்ளக்ஸ் பேஸ்ட்டு இன்னும் க்ளீன் பண்ணல. ஸோ இது ஃபைனலைஸ் ஆனவொடனே நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். ஸோ இந்த ஒரு கீழே இருக்க டிரான்சிஸ்டரும் இந்த ஒரு டிரான்சிஸ்டரும் ஸோ இதை 2 தான் மாற்றிருக்கேன். டிஃபெக்ட் வந்து இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இது ஏற்கனவே மாற்றினா டேக் ஐசி டிஃபெக்ட்.
இப்போ நான் உங்களுக்கு அதே மாதிரி என்னென்ன மோடில் இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் திரும்ப. ஸோ இப்போது இது பார்த்தீங்கன்னா ஆடியோ ஒன்ல மல்டி சேனல் ஸ்டீரியோவில் 30 வால்யூமில் தான் இருக்குது. இப்போது ஒரே ஒரு ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஸ்பெக்ட்ரம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் இப்போ ஸ்பீக்கர் லெவலில் செக் பண்ணிடலாம். இப்போ டச் பண்ணுற பாருங்க, சரௌண்ட் ரைட் இந்த இடத்துல ஆல்ரெடி டச் பண்ணியிருந்தேன் இல்லையா, இப்போ பாருங்க. இது சப்வூஃபர், இதுதான் சரௌண்டு. சென்டரு சரௌண்டு. இது ஃப்ரண்ட்டு. ஸோ அடுத்த சாங் வந்து வரப்போகுது. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் வால்யூம் அதிகமாக வச்சு செக் பண்ணிடலாம். ஸோ இப்போ வால்யூம் வந்து 20ல் வச்சுருக்கேன். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். முதல்ல ஃப்ரண்ட் வந்து உங்களுக்கு டச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஸோ ஃப்ரண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட்டு, இது சென்டர், இது சரௌண்டு லெஃப்ட்டு, இன்னொரு சரௌண்ட் ரைட்டு, இது சப்வூஃபர். பாத்தீங்களா? ஸோ இந்த இடத்துல டச் பண்ணாலும் அதே தான் வரும். இது சப்வூஃபர். சரௌண்ட் இப்போ எவ்வளோ நல்லா கேட்குது பாருங்கள், சென்டர் சரௌண்ட் எல்லாமே. ஸோ இப்போ நம்ம இதை திரும்ப அசம்பிள் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துலாம். பக்காவாக எல்லாமே அசம்பிள் பண்ணிட்டு உங்களுக்கு டெஸ்டிங்லேயே காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஓகே, இப்போ எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஸ்டில் 20ல் தான் வால்யூம் இருக்குது. ஆடியோ 1ல் தான் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம HDMI எல்லாமே கொடுத்து செக் பண்ணிடலாம் டெஸ்டிங்கில் போட்டு. ஸோ இப்போது அதே மல்டி சேனல் ஸ்டீரியோ தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 5 சேனல் ஸ்டீரியோ தான். ஸோ வால்யூம் 20ல் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு சேனலாக செக் பண்ணியே பார்த்துடலாம் தனியாகவே. ஸோ அதே மாதிரி தான் இதில் வந்து நான் ஒரே ஒரு ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்கேன். எங்கே நெகட்டிவ் மட்டும் கொடுத்துருக்கேன். இப்போ பாசிட்டிவ் வந்து டச் பண்ணுற பாருங்க. ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு, இது ஃப்ரண்ட்டு ரைட்டு. இப்போ சென்டர் டச் பண்ணுற மாதிரிங்க. இப்போ சரௌண்டு லெஃப்ட்டு, இது சரௌண்டு ரைட்டு. இப்போ சப்வூஃபர். பார்த்தீங்களா? ஸோ எல்லா மாடல்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு சரௌண்டோட மல்டி சேனல் ஸ்டீரியோவில் வைக்கும்போது ஃப்ரண்ட்டு எப்பவுமே கொஞ்சம் ஹையாக இருக்கும். ஏன்னா அதில் பேஸ் ட்ரிபிள் கலந்து வரும். மற்றதெல்லாம் பேஸ் ட்ரிபிள் கலந்து வராது. அதனால் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். இது எந்த ஒரு மாடல்லையும் வந்து பேசிக்ஸ் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ பக்கா கண்டிஷனில் இருக்குது. இப்போ நம்ம வந்து எல்லா இன்புட்டும் கொடுத்து HDMI சைடு கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, இது வந்து நான் செக் பண்ண வரைக்கும் ஓகே தான். ஸோ HDMI வந்து இப்போ செக் பண்ணது வந்து நம்ம டெஸ்டிங் டேபிளில் போட்டு செக் பண்ணலாம். திரும்ப அங்கே ஏதாவது ஃபால்ட்னா திரும்ப எடுத்துகிட்டு வந்து செக் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நம்ம வந்து HDMI கனெக்ட் பண்ணிட்டு எல்லா ஸ்பீக்கரும் கனெக்ட் பண்ணிட்டு நம்ம செக் பண்ணிடலாம் வாங்க. ஸோ இப்போ டெஸ்டிங் டேபிளில் கனெக்ட் பண்ணியாச்சு. HDMI அவுட்புட்டு, HDMI இன்புட்டு BD போர்ட்டில் கொடுத்துருக்கேன். ஆப்டிக்கல் வந்து டிவி போர்ட்டில் AV1 தான் கொடுத்துருக்கேன், ஆடியோ 1. ஸோ 5 ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு சப்வூஃபர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து பேசிவ் சப்வூஃபர் தான், ஆன்கியோ பிராண்ட் இது.
இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்த்துடலாம். ரிமோட் வந்து ஒர்க் ஆகுதான்னு ரிமோட்லேயும் செக் பண்ணிடலாம் அப்படியே. ஸோ ரிமோட்டில் ஃபங்க்ஷன் பண்ணும்போது ரிமோட்டும் நல்லா ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து ஓஎஸ்டி மெனுவில் வந்து எல்லாமே வருது பாருங்கள். வால்யூம் அப் பண்ணுறது, டவுன் பண்ணுறது எல்லாமே வந்துடுச்சு. ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இப்போ ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம வந்து சவுண்ட் டெஸ்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து பிடி போர்ட்டில் தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து ப்ளூரே பிளேயரோட மாடல் உட்பட எல்லாமே க்ளீனாக வந்துடுது பாருங்கள். HDMI 1, HDMI in அவுட்லாம். ஸோ இதில் நம்ம செட்டிங் ஓப்பன் பண்ணாலும் இப்போ பக்காவாக செட்டிங்கும் ஓப்பன் ஆகிடும் ஓஎஸ்டி மெனுவில் வந்து எல்லாமே. ஸோ இந்த மாடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஒன்று இருந்தால் டெஸ்ட் ஒன்றில் ஈஸியாக பார்த்துடலாம். டிஎஸ்பி பெராமீட்டர் இருக்குது. ஸ்பீக்கர்ஸில் போயிட்டு டெஸ்ட் ஒன்று இருக்குது பாருங்கள். ஸோ டெஸ்ட் ஒன்று வந்து இப்போ ஆஃபில் இருக்குது. இப்போ நம்ம ஃபுல் வால்யூமில் வச்சே பார்க்கலாம். அவ்வளோதான், இது பக்காவாக இருக்குது. ஸோ அவ்வளோதான், இது பக்காவாக இருக்குது. இதில் என்னென்னா நம்ம வந்து மியூட்டிங் டிரான்சிஸ்டர் ஏன் நான் வந்து அதுக்கப்புறம் மியூட்டிங் டிரான்சிஸ்டருக்கு அப்புறம் மாற்ற ஏன் செக் பண்ணி காமிக்கலன்னா, ஸோ ஆல்ரெடி நான் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன். இதில் ஓரளவுக்கு மேலே இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும், சிலதை வந்து கட் ஆஃப் பண்ணி தான் ஆகணும். அதனால் நான் அந்த பார்ட்டை வந்து கட் ஆஃப் பண்ணிட்டேன். அது என்னோட சேஃப்டிக்காக. எனக்கு கம்ப்ளீட்டாக நம்ம பண்ணுறது என்னென்னு காமிச்சிட்டா அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேலை இல்லாமல் போயிடும். அது ஒன்று இருக்குது. ஸோ ஒரு வாட்டி ஒன்று தான் காமிக்க முடியும். இந்த வாட்டி நான் மியூட்டிங் சிக்னல்லாம் எப்படி இருக்குன்னு அப்படின்னு காமிச்சேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் வந்து நான் அதுக்கு விட்டுட்டு நான் வேற ஒன்று காமிப்பேன். ஸோ நீங்கள் வந்து லைன் பை லைனாக இப்போ வந்து வீடியோஸை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஒரு வீடியோவில் எப்படின்னா ஒரு வீடியோவில் அப்படி காமிச்சிருப்பேன். ஸோ அதனால உங்களால் எல்லா வீடியோ பார்த்தா தான் உங்களால் புரிய முடியும். டேரெக்டாக ஒரு வீடியோ பார்த்துட்டு புரியாது. ஓகே, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.